தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/6/2026 வியாழக்கிழமை, பூசம் நட்சத்திரம் மாலை 4:55 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கவிஞர்களை கலைஞர்களை உருவாக்கும் சுக்கிரபலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றேன். பொதுவா ஜாதகத்துல நவகிரகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. வாகன யோகம் அவங்களுக்கு இருக்கும். ஏறக்காரு இறக்கக்காரு இருக்குங்கிறது பொது நியதி. ஆனால் சுக்கிரன் யார் பாகத்தில் இருக்கு, பகுக்கிரகம் பார்க்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பொதுவாகவே சுக்கிரனுக்கு என்ன பேருனா கலைஞன்னு பேர். நல்ல கலைஞானம், கவித்திரம், பாடல் எழுதுகிற ஆற்றல், இலக்கிய புலமை உள்ளது, பேச்சாற்றல், எழுத்தாற்றல்லாம் உள்ளவங்க, நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தா அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும். சுக்கிரபலம் நல்லா இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது வழக்கம். கவிஞர் கண்ணதாசனை பற்றி எடுத்து சொல்லுவேன். கவிஞர் கண்ணதாசன் எனக்கு நெருங்கிய உறவினர். அவருடைய ஜாதகம் ஒரு சிம்ம லக்கணம். சுக்கிரனும் சூரியனும் புதனும் அவருக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. வாக்கஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்தில் இருக்கு. வாக்கிய மூலதனம். சுக்கிரபலம் அவருக்கு நல்லா இருக்கு. அவர் பிறந்த தேதியும் 24/4/2/6 சுக்கிரனுடைய நம்பர். அதே நேரத்தில் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலே அவர் பிறந்திருக்காரு. அஸ்ட்ரோ நியூமராலஜி அடிப்படையில் அவருக்கு சுக்கிரபலம் அதிகமா இருக்கு. நினைத்த மாத்திரத்தில் கவி எழுது மாற்றல் அவருக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் நம்ம ரவீந்திரநாத் தாகூர், மகாகவி பாரதியார், இவங்க ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிரபலம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்க இந்த துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கும். அந்த அடிப்படையில் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க படம் எடுக்கிற திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள், திரைப்பட கலைத்துறையில இருந்து இயக்குநராக இருக்கிற வாய்ப்பு, நடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. நிறைய நடிகர் நடிகைகளுடைய ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அவங்களால ஷைன் பண்ண முடியும். பிரகாசிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் இந்த சுக்கிரபலம் நல்லா இருந்தவங்க நீச்சல் வீரர்களாகவும் வரலாம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு பெண்ணுக்கு பெண் 200 மீட்டர் தூரத்தை 2 செகண்ட்ல கடந்துச்சு. அதனால அது மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் நீச்சல் துறையில போட்டியில வெற்றி பெற வேணும்னா சுக்கிரபலம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனம் வைத்திருக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, இப்ப வாகனங்களை வாங்கி வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னா, அது மாதிரி வாகன தொழில் பண்றவங்களுக்கு சுக்கிரபலம் நல்லா இருந்தா தான் அந்த வாகன தொழில் ஓடிக்கினே இருக்கும். அதே மாதிரி பிறர் வியக்கும் அளவு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு உண்டு. எல்லாரும் வீடு கட்டுறான். ஆனா சில பேருடைய வீடை பார்த்தா இப்படி அழகா கட்டியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிறர் வியக்கும் அளவு வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் யாருக்கு அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கவங்க காலையில ஒரு ஊர், மத்தியானம் ஒரு ஊர், நைட்டு ஒரு ஊர் இருப்பாங்க. அதிக பயணங்கள் இருக்கும். அயல் நாடுக்கெல்லாம் அவங்களுக்கு கால்படாத கண்டமே இல்லைங்களாம். நடிகர் உடையப்பா அவர்களை ஒரு முறை என்னை சந்திச்சாங்க. இப்ப அவர் அமரர் ஆயிட்டாரு. அவர் ஒரு நல்லா இருக்கிற போது அவர் நாடகங்கள் நடிப்பாரு. ஹரிச்சந்திர புராணம் மயான கட்டத்தில் நடிக்கிறதுக்காக எங்க ஊருக்கு வந்திருந்த போது பார்த்தாரு. அப்ப சொன்னாரு அவருடைய ஜாதகம், அவர் கடகராசிக்காரரு, சுக்கிரபலம் நல்லா இருந்துச்சு. அப்ப அவர் சொன்னாரு, நான் வெளிநாடெல்லாம் அடிக்கடி போவேன், அங்க ஒரு வார்டு வியட்நாம் எல்லாம் போவேன், அங்க எல்லாம் ஜோதிடத்துக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் வந்தா கூட்டிகிட்டு போகலாம் சொன்னாரு. அப்ப அவர் சொல்ற போது அவருடைய ஜாதகத்தை பார்த்தா சுக்கிரபலம் நல்லா இருந்துச்சு. கடகராசி வேற. கடகராசினா ஜலராசி. அதுக்கு சொல்றாரு, என்னுடைய கால்படாத கண்டமே இல்லைனாரு. உலக நாடுகள்ல பாதிக்கு மேல போயிட்டு வந்தோம்னாரு. காரணம் என்னன்னா சுக்கிரபலம் நல்லா இருந்தா அயல் நாடுகளுக்கு சும்மா நேரம் குறிச்சு போகணுங்கிறத நினைச்சா போகலாம். நினைச்ச நேரத்தில் அவங்க விமானம் ஏறி போகலாமா, அந்த அளவுக்கு இருக்கும். அவங்களுடைய அதுலயும் இந்த உணவு தொழில் வச்சா மிகச்சிறப்பா இருக்கும். உணவுப் பொருட்கள் வைக்கிறாங்கல்ல. சமீபத்தில் நான் ஒரு கடைக்கு போனேன். கடைக்கு நான் போகல, போற வழியில பார்த்தேன், கார்ல போற போது பார்த்தேன். மதகுப்பட்டின்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு பேரு, சிவகங்கை மாவட்டத்தில் இருந்துச்சு. ஹோட்டல் மறக்க முடியுமான்னு பேர் வச்சிருந்தாங்க. ஏன்னா அங்க ஒரு முறை சாப்பிட்டா சாப்பாடு ருசியினால மறக்கவே முடியாதான். இப்படி ஒரு நல்ல மாதிரியான ஒரு ஹோட்டல்லாம் நடத்துற வாய்ப்பு, இந்த உணவுப் பொருள் சம்பந்தமாக வாங்கி விற்கக்கூடிய வாய்ப்பு, ஆடை ஆபரணங்களை வாங்கி விற்கின்ற வாய்ப்பு, நகைத்தொழில் செய்வோர் வீடுகள்லாம் சுக்கிரபலம் நன்றாக இருக்கணும். சுக்கிரபலம் நல்லா இருந்தா தான் இந்த குளிர்பானங்கள் விற்பனை நிலையம் இதெல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த சுக்கிரன் ஜாதகத்துல மீனத்துல இருந்து அவங்களுக்கு உச்சம், தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெற்றிருந்தால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும்னு நான் தினத்தந்தியில குறிப்பிடுறது வழக்கம். மீனத்துல சுக்கிரன் இருந்தா உச்சம், ரிஷபத்துல இருந்தா சொந்த வீடு, அதே மாதிரி துலாத்துல இருந்தாலும் சொந்த வீடு. அதே நேரம் சுக்கிரன் கன்னியில் இருந்தால் நீச்சம், வலிமை இழந்திருக்கு. அப்படி வலிமை இழந்தது சிலருக்கு யோகம், சிலருக்கு வலிமை இழந்தால் யோகம், சிலருக்கு வலிமை அடைந்தால் யோகம். சுக்கிரபலத்தை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறீர்கள் என்பதை எடை போடலாம் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. எனவே உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். நீங்கள் நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். 3ஆம் இடம் எனப்படும் வெற்றிகள் ஸ்தானத்திலே சூரியன் பலம் பெற்றிருப்பதால் அரசு வழியிலும் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புகளும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் இருமடங்காக உயரும் நாள். வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வீடு மாற்றம் பற்றியும் இடமாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். புதிய யுக்திகளை கையாண்டு கடன் சுமையை குறைக்கவும் உங்களுக்கு வழிபிறக்கப் போகின்றது. 3லே குரு இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு புது ஆழ்த்திய யோகம் இருக்கிறது. எனவே பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும். மாமன் மைத்தின் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளினுடைய கருத்துக்கு இணங்கி நடந்து நல்ல பெயர் எடுத்துக் கொள்வார்கள். 2லே குரு இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. குருச்சந்திர யோகம் இருக்கிறது. எனவே அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்திலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது இருக்கிறது. 7ஆம் இடத்தில் இதாக வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் இணங்கி யாராவது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். விரயத்துக்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடு மாற்றம் பற்றியும் இடமாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம். கவனம் தேவை. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ள மகிழ்கின்ற நாள். இந்த உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நடக்கும் தொழிலை நீங்கள் விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். 7லே சனி இருப்பதனாலே சோம்பல் கொஞ்சம் ஆட்கொள்ளலாம். இருந்தாலும் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்து காரியங்களை கடைசி நேரத்தில் முடித்து விடுவீர்கள். 8லே செவ்வாய் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு குறைபாடுகள் வரலாம். மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு கூட பிறந்தவர்களால் உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கின்ற நாள். வாங்கிய இடத்தை விற்று அதன் மூலம் ஒரு லாபத்தை கொண்டு கடன்களை அடைக்க முன் வருவீர்கள். 9ஆம் இடத்திலே புதன் இருப்பதனாலே பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தொழிலை வளப்படுத்திக் கொள்ள கேட்ட மூலதனம் உங்களுக்கு கிடைக்கலாம். 10ல் குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் உறுதியாகலாம். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லம் தேடி வரும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரன் மீட்டுவார்கள். இனிமையான நாள் என்று கூட சொல்லலாம். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கட்டிய வெட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதனாலே பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. படித்து முடித்து வேலை இல்லாமல் பிள்ளை இருக்கிறார்கள் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் குருவினுடைய பார்வை 2ல் பதிவதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். இருப்பினும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் முன் யோசனையுடன் செய்வதன் மூலமே முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும். உங்கள் ராசிக்கு 7லே சூரியன் இருப்பதனாலே அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்று வியாழக்கிழமை என்பதனாலே குரு பகவான் கவசம் பாடி குருவை வணங்கினால் இடர்பாடுகளிலிருந்து விடுபட இயலும்.
மகர ராசினியர்களே உங்களுக்கு குரு பார்க்கிறது. எனவே குடும்ப நலம் நன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாகவே வரப்போகின்றது. சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் சந்திக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். 2 ராகு இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். தொலைபேசி வழி தகவல் தொலைதூர பயணத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் வாய்ப்பு அல்லது வீடு கட்டும் முயற்சி, வீடு வாங்கும் முயற்சியில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், நல்ல நாள். கும்பராசினர்களே உங்களுக்கு குடியிருக்கும் விட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ராகு பலத்தால் யோகங்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களுக்கு இணங்கி நீங்கள் சொல்லிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரப்போகின்றது. அதிலும் குறிப்பாக 2 சனி இருப்பதனாலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பற்றி நீங்கள் சிந்தித்திருந்தால் அது கைகூட போகின்றது. 3 செவ்வாய் இருப்பதனாலே இடம் இன்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு அதன் மூலமும் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். மீனராசி நேரடி உங்களுக்கு மிகச்சிறந்த நாள், நல்ல நாள், யோகமான நாள். ராசிகளிலேயே சனி இருப்பதனாலே ஸ்திரன் என்பார்கள். எனவே எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கப் போகின்றது. அதே நேரம் உங்களுக்கு வருமானமும் உங்களுக்கு உயரும். 2 செவ்வாய் இருப்பதனாலே வாங்கிய இடத்தை விற்பதன் மூலம் ஒரு மிகப்பெரிய வருமானம் வரப்போகின்றது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரம் 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதனாலே அரசு வழி சலுகைகள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. பணி நிரந்தரம் பற்றிய தகவலும் ஒரு சிலருக்கு வரலாம். குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.